சிங்கப்பூர்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நாடு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பசுமையாக இருக்கும் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. நாட்டுக்குள்ளே மட்டும்தான் பசுமையாக இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேவே அந்த பசுமையை கண்ணில் காட்டியிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம அந்த பசுமையான ஒரு அந்த சூழலை பார்க்க முடிஞ்சுது. நம்ம சகலைக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் டிரைவர் ஒருத்தர் வண்டியை கொண்டு வந்திருந்தார். அதை நம்ம வீட்டில் எல்லா சாமானையும் வச்சுட்டு உடனடியாக எம்ஆர்டியை நோக்கி புறப்பட்டுட்டோம். ஏதோ ஒரு இடத்துக்கு முதல்ல வெளியே போகணும் இல்லையா, நம்ம குறுகிய நாட்கள் தான் நம்ம சிங்கப்பூரில் தங்கியிருக்க போகிறோம். இது மாதிரியான மெட்ரோ ட்ரெயின் நம்ம துபாயில் அடிக்கடி பார்த்தது தான் அப்படின்னா கூட ஒரு பழமைத்துவம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. துபாயில் மெட்ரோ விட்டு வெளியே வந்த உடனே நம்ம ரோட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உள்ளேயே என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது சிங்கப்பூரில். அந்த நாட்டு இளைஞர்களும் ரீல்ஸு, டிக்டாக் போன்ற செயலிகளை பயன்படுத்தி வீடியோ எடுத்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல போன டூரிங் ஸ்பாட் என்ன அப்படின்னா கார்டன்ஸ் பை த பே. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த காட்சிகளை நீங்களே படத்தில் பாருங்கள். ஏற்கனவே இயற்கையான சூழலை கொண்டது தான் சிங்கப்பூர் நாடு. ஆனால் அதுக்கு மெருகேற்ற மாதிரி இன்னும் ஒரு வடிவமைப்புகளை செஞ்சு வச்சுருக்காங்க. குற்றாலம் போன்ற ஒரு ஃபால்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்த. ஒரு பக்கம் மனதை வருடக்கூடிய மென்மையான பூக்கள், உண்மையான பூக்கள் தான் எல்லாமே. இன்னொரு பக்கம் மிரள வைக்கக்கூடிய டைனோசர்ஸ். ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருந்தால் கூட உண்மையாக டைனோசர் நம்ம முன்னாடி வந்தால் கூட நம்ம பயப்படுவோமா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மனசை பயப்படக்கூடிய அளவில் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. உலகத்தில் என்ன கொடி செடி மரங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் அப்படியே இங்கே காண முடிஞ்சுது. அதெல்லாம் ஒரிஜினல் மரம் தான். அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் இந்த லைட்டிங் ஷோ நடந்தது. இது நாங்கள் இரவு நேரம் 7:45 நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் நடக்குது. துபாயில் வாட்டர் டான்ஸ் அப்படின்னு நடக்கும். மலேசியாவில் அந்த ட்வின் டவர் பக்கத்தில் வாட்டர் டான்ஸ் நடக்கும். இது ஒரு 20 நிமிஷம் நடந்தது. இது முடிஞ்சதுக்கப்புறம் மெட்ரோவை நோக்கி நடைய கட்டிட்டோம். மெட்ரோவை நோக்கி நடக்கும்போது தான் இந்த அழகிய காட்சி. சிங்கப்பூர் மெரினாவுடைய மறுபக்கம். இதுதான் சிங்கப்பூர் மெட்ரோவுடைய எம்ஆர்டி மேப்பு. ஆண்டவனுக்கு அப்புறம் அதிகமாக நம்பி மக்கள் வரக்கூடியது இந்த மேப்பை நம்பி தான் சிங்கப்பூருக்கு. இந்த மேப்பெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் நமக்கு கிடைச்சாரு, அஜீஸ் பாய். இவர் தான் எங்களை சிங்கப்பூருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டி காட்டினது. சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய மக்கள் கூட பார்க்காத இடங்களை எல்லாம் நமக்கு சுற்றி காட்டினாரு. இந்த இடத்துக்கு பேர் என்னது? அப்பர் பியர்ஸ் ரிசர்வ். இந்த அப்பர் பியர்ஸ் ரிசர்வ் பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். இது ஒரு டேம். பொதுவாக நம்மளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும், எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும் அப்படிங்கிறத இது அப்பர் பியர்ஸ் ரிசர்வ், அது லோவர் பியர்ஸ் ரிசர்வ். ஓ கரெக்ட். இந்த சிங்கப்பூர் ஆட்சியாளர்களிடமிருந்து நம்ம ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். இந்த 2 டேமு நீங்கள் இயற்கையாக உருவானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இயற்கையான தண்ணி தான். ஆனால் இவங்க டேமை உருவாக்கி மழைநீரை சேகரித்து வச்சுருக்கிறாங்க. இது முழுக்க மழைநீர். இது ரொம்ப சுத்தமான தண்ணி. இதுக்கு மேலே அந்த இலைத்தலைகள் இருக்கும் இல்லையா, அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் அந்த போட்டு போய்கிட்டு இருக்குது. சிங்கப்பூருக்குன்னு தனியாக எந்த நீர் ஆதாரமும் கிடையாது. மலேசியாவோட அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க நீர் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் தண்ணீர் தேவையை இன்னும் பூர்த்தி செய்வதற்கு அவங்களால இயன்ற அளவுக்கு என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். இதை ஒரு பக்கம் டேமாக மாற்றினா கூட இன்னொரு பக்கம் அதை பார்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சிறு குழந்தைகள் விளையாடுவதற்கு, பொழுதுபோக்குவதற்கு வசதியாக பார்க்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே இன்னொரு ஆச்சரியமான விஷயம், ஒரு செக்யூரிட்டி கூட கிடையாது. போலீஸ் கிடையாதுங்கிற 2வது விஷயம். செக்யூரிட்டி கூட கிடையாது. அந்த நீரை நம்ம தண்ணீரில் இறங்கி காலை வைக்காமல் அந்த பாறையில் காலை வச்சு அந்த தண்ணீரை குடித்து பார்த்தோம். சுத்தமான தண்ணீர், மழை நீர் தானே, சுத்தமான நீராக தான் இருந்துச்சு. செம்போவாங் பள்ளி, செம்போவாங் டிஸ்ட்ரிக்ட் போல தெரியுது. அந்த இடத்துல உள்ள பள்ளி எல்லாம் காடுகளாக இருந்துச்சு. என்ன காட்டுக்குள்ளே கொண்டு வராங்களேன்னு பார்த்தோம். தொழுவு போகணுன்னாங்களே, காடுக்குள்ளே வரமே அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அருமையான பள்ளி. இது மலேசியாவுடைய மக்கள் நிறுவனது போல தெரியுது, மலாய் பள்ளி. அப்படியே இங்கே பார்க்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
பள்ளிவாசலில் ஒளிச்சேர இடத்துல தண்ணியை சேகரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூ பைப்பு மாதிரி வைக்கிறதுக்கு பார்த்துருக்கோம். ஆனால் காலை கழுவுறதுக்கும் இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே அடிச்சதை இப்போ தான் பார்த்தேன். கரெக்டாக கால் எல்லாமே நனைஞ்சிருது, அதே சமயம் தண்ணீரும் சேவ் ஆகுது. அப்படியே தொழுகையை முடிச்சுட்டு செம்பவாங் பார்க்கு போனோம். செம்பவாங் பார்க்கில் இருந்து நம்ம மலேசியாவை பார்க்கலாம். இடையில கடல் மட்டும் கிராஸ் ஆகுது. அந்த பக்கம் மலேசியா ஜொஹர். இது வந்து செம்பவாங் பார்க்கு. இப்படி செம்பவாங் பார்க்லேருந்து பார்த்தோம்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரே நேரத்தில் 2 நாட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. இந்த ஜொஹருக்கு வந்து அடிக்கடி மக்கள் போயிட்டு வராங்க. காலையில் பெட்ரோல் நிரப்புறதுக்கு கூட, வண்டிக்கு பெட்ரோல் நிரப்ப கூட போயிட்டு வருவாங்களாம். இந்த மாதிரி ரோட்வேஸில் போயிட்டு வராங்க. அந்த ஜொஹருக்கு போகக்கூடிய பாலத்துக்கு பேரலாக இன்னொரு பாலம் போட்டிருக்காங்க. அது வாக்கிங் பண்ணி உள்ள வரைக்கும் போக முடியுது. கிட்டத்தட்ட பாதி கடல் தூரம் போயிடலாம். அந்த பாலத்துடைய ஓரத்தில் நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 நாடுகளை இணைக்கக்கூடிய இந்த கடலுக்கு மத்தியில் நம்ம இருப்போம். நம்ம கன்னியாகுமரியில் ஒரு பாயிண்டில் போய் நின்னோம் அப்படின்னா 3 பெருங்கடல்களை இணைக்கக்கூடிய பகுதி இருக்கும். இது 3 நாடுகளை இணைக்கக்கூடிய பெருங்கடல். சிங்கப்பூரில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செண்டோ சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இந்த மனசை விட்றதா இல்லை. சிங்கப்பூருடைய ஒரு மூலையிலேருந்து மறுமூலை வரைக்கும் காட்டிட்டார். இந்த இஆர்பி அப்படிங்கிறது தான் வந்து டோல்கேட். அது வந்து பீக் ஹவர்ஸில் மட்டும் காசு எடுப்பாங்க போல தெரியுது, நம்ம வண்டியை கிராஸ் பண்ணி போகும்போது. சிங்கப்பூரில் ஸ்பெஷல் 2 பக்கமுமே வந்து பசுமையான ஒரு தோற்றம், நடுவில் வந்து சாலை. அதுக்கப்புறம் இன்னொரு பள்ளிவாசல் போயிருந்தோம். இந்த பள்ளிக்கு பேர் தெசக் உத்தாரா. இது மஸ்ஜித் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் சென்தோசாவுக்கு போனோம். அது நாங்களாகவே போயிட்டோம். மேப்பை பார்த்து டாக்ஸி பிடிச்சி அதுலேருந்து போயிட்டோம். இது வந்து ஒரு பெரிய டனல். இது 9 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க இந்த டனல் வந்து. இந்த டனல் வழியாகவே கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்துட்டோம். அதற்கப்புறம் தான் நாங்கள் வந்து சென்தோசாவை சென்றடைஞ்சோம். அந்த காட்சிகளை பாருங்கள், ரொம்ப அருமையானது. அது ஒரு சென்தோசா அப்படிங்கிறது ஒரு தனி தீவு, சிங்கப்பூருக்கு உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய தனி தீவு அது. அந்த தீவுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த டனல் வந்து கடலுக்கு கீழே தான் இருக்குது. அதனால தான் அந்த தீவை இணைக்கக்கூடிய டனலாக அது அமைஞ்சிருந்தது. டாக்ஸி டிரைவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த சென்தோசாவுக்கு நீங்கள் வண்டியை உள்ளே கொண்டு போகும்போது ஒரு டோல்கேட் மாதிரி ஒரு சார்ஜஸ் எடுப்பாங்க, ஒரு $6 போகும், அது நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டோம். அதை தான் அவர் வந்து சீனம் கலந்த ஆங்கிலத்தில் சொல்கிறாரு. அது சொன்னது போலவே $6 அதில் கலைஞ்சிருச்சு. அதுக்கான எக்ஸ்ட்ரா காசை நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போது தான் வந்து உள்ளே நுழையிறோம். சுற்றி கடலுங்கிறதுனால அங்கங்கே கடற்கரைகள் இருந்தது. இதை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு செட்டில் வந்து போயிட்டு இருந்தது. அதில் நம்ம ஏறினா எல்லா கடல் ஓரத்தையும் காட்டுவாங்க. இது வந்து சிலோசா பீச் அப்படின்னு. இதுதான் முதல்ல நாங்கள் பார்த்த இடம். அந்த சிலோசா பீச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்து தான் அது சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு வந்துருந்தோம். இந்த பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக இந்த மாதிரியான ஒரு தீவுக்கு நம்ம வரும்போது கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சர் போகலைன்னா அது ஒரு முழு திருப்தி இருக்காது. அதனால் அடுத்ததாக நம்ம அட்வென்ச்சர் போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். இதில் லியூஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு இருந்துச்சு. அதாவது இங்கேருந்து ஓப்பன் ரோப் கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைடு. அந்த ஒரு இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்லைடிங் ஒரு கார் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் உட்காந்து ஸ்லைட் பண்ணி வரணும். ரெண்டுமே நல்ல ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹெல்மெட்டில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அதில் ஒரு ஸ்கேன் இருக்குது, ஸ்கேன் கோடு, QR கோடு இருக்குது. இப்போ நம்ம அதில் ரைட் பண்ணும்போது இந்த QR கோடு நமக்கு ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோவை வந்து அதை தனியாக எடுத்து வச்சிருது. இப்போ நமக்கு அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இந்த ஹெல்மெட்டை கழட்டக்கூடாது. இந்த ஹெல்மெட்டை கொண்டு போய் அந்த ஸ்கேனரை காட்டினோம் அப்படின்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. அதுக்கு தனி சார்ஜ் போடுறாங்க. ஆனால் அதுக்கு வழி இல்லை, நாமளே வந்து வீடியோக்கள் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் சிரமந்தான் அப்படின்னா கூட நம்மளே வீடியோ எடுத்துக்கிட்டோம். அந்த ஹெல்மெட் போட்டுட்டு போயாச்சு. இப்போது அந்த ரைடை பாருங்கள். 4 முறை ரைட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நம்ம வந்து டிக்கெட் எடுத்தோம். அதாவது $44 பெர் ஹெட்டுக்கு வந்து $44 அப்படின்னு போட்டிருந்தாங்க, சிங்கப்பூர் டாலர். எப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2800 வரும். அந்த மாதிரியான ஒரு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு ரைடு போனாலும் $38, 4 ரைடு போனால் $44. நம்ம எறும்பு வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
பார்க்கும்போது எல்லாம் தைரியமாக தான் இருக்குது. அப்பா ஹைட் ஏறுது. மம்மி ஹைட் ஏறுத பயமா இல்லையா? லேசா இருக்கா? செல்ஃபி தான் எடுத்தாச்சே. இப்போ ரெண்டாவது இதுங்க இந்த மாதிரி ஓட வரணும்னா இந்த மாதிரி ஓட வரணும். ஓடி தான் இறங்கணும். இங்கே பக்கத்தில் வந்து உள்ள ஜிக் தான் கட்டுறான்டா. அந்த ஓப்பன் ரோப் கார் முடிச்சாச்சு. அடுத்தது அந்த ஸ்லைடிங் போகணும். ஸ்லைடிங் வந்து ஒரு பைக் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் உட்காந்து போகணும். இருக்குல்ல இதில் உட்காந்து போகணும். சிங்கிள் தான் ஒவ்வொருத்தருக்கும். 3 லைனாக நிப்பாட்டியிருக்காங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் சிங்கிள் தான். இதுலேயும் நம்ம வந்து வீடியோ எடுத்திருந்தோம். இப்படி 4 தடவை ரைடை முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போனால் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. கோகனட் மிஸ்டர் கோகனட் அப்படின்ட்டு. இங்கே தான் கூட்டமாகவும் இருந்தது. சரி அப்போ ஏதோ இங்கே விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வாங்கினோம். அவக்கடோ ஜூஸ் வந்து கோகனட்டில் நம்ம வந்து பசும்பாலில் தானே ஜூஸ் போடுவோம். இது கோகனட் மில்கில் வந்து ஜூஸ் போட்டிருந்தாங்க. ஒரு ஐஸ்கிரீமும் அதில் கலந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப உண்மையிலேயே சரியான டேஸ்ட்டு. அந்த கோகனட் இருந்ததுனால அதோடைய டேஸ்ட்டு. சிங்கப்பூரும் மலேசியா அந்த மாதிரி இடங்கள் வந்து கோகனட்டுக்கு பேர் போனது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் நேரில் சுற்றி பார்த்த ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. அவங்களுடைய சிங்கப்பூர் மக்களுடைய வாழ்வியல், கலாச்சாரம், அந்த வசிப்பிடங்கள், இது எல்லாத்தையும் நம்ம படமாக்கியிருந்தோம். இது எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வெளியிடுறோம். கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்து ரசிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் தொடர்பான இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. பார்த்து ரசிங்க. நன்றி. இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம்.